பல திறமைகளை உள்ளடக்கி இருந்தாலும் நடிகை பானுமதி அவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த திரைப்படத்தின் பாதியிலேயே படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வெளியேறி விடுவாராம். அதாவது இந்திய சினிமாவில் நடிகை, இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், எடிட்டர் என பன்முக திறமை கொண்ட நடிகை என்ற பெயர் எடுத்த பானுமதி தமிழில் பல திரைப்படங்களில் நடித்து வெற்றி பெற்றுள்ளது. 1939ஆம் ஆண்டு வெளியான வரா விக்ரயம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான நடிகை பானுமதி அதே ஆண்டு வெளியான சந்தன தேவன் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து ராஜமுக்தி, அபூர்வ சகோதரர்கள், லைலா மஜ்னு, நல்ல தம்பி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ள பானுமதி எம்ஜிஆருடன் அலிபாபாவும் 40 திருடர்களும், நாடோடி மன்னன், மதுரை வீரன், ராஜா தேசுங்கு உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1954ஆம் ஆண்டு வெளியான சக்கரபாணி, 1975ஆம் ஆண்டு சிவகுமார் பானுமதி நடிப்பில் வெளியான இப்படியும் ஒரு பெண் ஆகிய படங்களுக்கு இசையமைத்துள்ளார். ஒரு பாடகியாகவும் பல படங்களில் பாடல்கள் பாடியுள்ளார். பல திறமைகளை உள்ளடக்கி இருந்தாலும் நடிகை பானுமதி தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த திரைப்படத்தின் பாதியிலேயே படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வெளியேறி விடுவார். அதேபோல் சக நடிகர்கள் யாரும் பானுமதியிடம் பேசவே பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசும் பழக்கமுள்ள பானுமதி மீது மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பெரிய மரியாதை இருந்தது. தான் முதல்வரான பின்னரும் எம்ஜிஆர் அந்த மரியாதையை அப்படியே வைத்திருந்தார். எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பரும் அவரை வைத்து அதிக படங்களை தயாரித்தவருமான சின்னப்ப தேவர் தான் முதலில் படம் தயாரிக்க முடிவு எடுத்த போது பானுமதியை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்துள்ளார். அதற்காக அவர் நேரடியாக பானுமதியிடம் செல்லாமல் எம்ஜிஆரிடம் சென்று பானுமதியிடமிருந்து நடிக்க டேட் வாங்கி கொடுங்கள் என்று கூறியுள்ளார். இதற்கு முன்பு பானுமதி, எம்ஜிஆர் இணைந்து நடித்த அனைத்து படங்களுமே பெரிய வெற்றி படங்களாக இருந்தது. அதன் காரணமாக எம்ஜிஆர், பானுமதி இணைந்து நடித்தால் சரியாக இருக்கும் என்று யோசித்துள்ளார் சின்னப்ப தேவர். இவரின் பேச்சை கேட்ட எம்ஜிஆர் பானுமதியிடம் கால்ஷீட் கேட்காமல் அவரது கணவரிடம் போன் செய்து சின்னப்ப தேவர் முதலில் ஒரு படத்தை தயாரிக்க உள்ளார், அதில் அம்மா நடிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார், அதற்கு நீங்கள் தான் சம்மதம் வாங்கி தர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட பானுமதியின் கணவரும் பானுமதியிடம் சொல்ல பானுமதியும் ஒப்புக்கொண்டார். அந்த வகையில் உருவான ஒரு படம்தான் தாய்க்கு பின்தாரம் என்ற திரைப்படம். எம்ஜிஆர், பானுமதி இணைந்து நடித்த இந்த திரைப்படம் தான் சின்னப்ப தேவர் தயாரித்த முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது.